அனைவருக்கும் வணக்கம். டார்கெட் 25 to 25. ஸோ மேக்ஸில் நாம் ஆல் த டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் 25க்கு அவுட் ஆஃப் 25 எடுக்கணும். அந்த நோக்கில் ஒரு 500 கொஷின்ஸ் எவ்ரி சண்டே உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ 7th டெஸ்ட்டு மென்சுரேஷன். ஸோ இது வரைக்கும் பார்க்காத அந்த 6 டெஸ்ட் கொஷின் பேப்பரை குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அது ஷேர் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் தெரியாத அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. 7th டெஸ்ட்டு மென்சுரேஷன். ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ அதனுடைய நீளப்பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் அகலம் முறையே. ஓகேங்களா? நம்ம இந்த இதுக்கு நம்ம போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே பாருங்கள், நீளத்துலேருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரம். சதுரம்னா இந்த 4 பக்கமும் சமமாக இருக்கணும். அளவுகள் ஆன்சரில் நீளம் அகலம் முறையை கொடுத்துருக்காங்க. இப்போ இது நீளம், இது அகலம். நீளத்துலேருந்து 8 சென்டிமீட்டர் குறைச்சிங்களா, இப்போ 12 சென்டிமீட்டர் நீளம். அதுலேருந்து 8 குறைச்சிங்களா எவ்வளோ வரும்? 4. ஸோ அகலம் 20 இருக்குது. ஸோ இது வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து 8 சென்டிமீட்டர் குறைச்சிங்களா 4000, இது 8 இருக்குது. ஸோ இதுவும் சதுரம் இல்லை. 20லேருந்து 8 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுங்களா 12. ஸோ இதுவும் 12. ஸோ இதுதான் சதுரம். ஓகேங்களா? இதுலேருந்து 8 மைனஸ் பண்ண 12, 8. ஸோ இது ராங். ஓகே. நீளம் அகலம் ஈக்குவலாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தானே அது ஒரு சதுரமாகும். நம்ம அப்படியே டைரெக்டாக இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோங்க. ஓகேங்களா? பரப்பளவும் ஃபார்முலா L/B. ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது ஒரு 2வது கொஷின்ஸு. ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவுன்னு 4/3 πr³ ஈக்குவல் டு 11,352/7 கன சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதன் வெளியாரம் 8 சென்டிமீட்டர், உள்ளாரத்தை காண்க அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா 4/3 5 இந்த r³ மைனஸ் r³ அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகேங்களா? போட்டவங்களுக்கு 11,352/7. ஓகே. ஸோ இதில் வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர். இந்த இது r = 8. ஸோ என்னன்னு கேட்குறாங்க, ஸ்மால் ஆர். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் நமக்கு 5 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஓகே. 4/3 5க்கு 22/7 போட்டுருங்க. போட்டிங்களாவே இந்த 7 கேன்சல் ஆகும். இதெல்லாம் ஈஸியாக கேன்சல் ஆகிருக்கும். ஓகே. இது ஒரு டைரக்ட் கொஷின்ஸு. கோல்டன் ரெக்டாங்கிள்னால் 1:1.618 இப்படின்னுவாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்குன்னா ஒரு நீள அகலம் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. 1.161 அப்படின்ட்டு. இப்படி இருந்தால் இதனுடைய அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா பில்டிங்குமே பாரு ஸ்கொயராக இருக்கு, இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இது. சப்ளிமெண்ட்ரி ஏங்கிள் அப்படின்னா என்னென்னா, கொடுத்துருக்கிற ஏங்கிளை 180லேருந்து மைனஸ் பண்ணுங்களோ கிடச்சிடும். ஸோ 92. ஓகேங்களா? நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போங்க. இது மிகை நிரப்பு கோணம்னா 180. ஓகே. அதுலேருந்து 88 டிகிரி மைனஸ் பண்ணுங்களோ அது. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒரு ட்ரையாங்கிள்னால் இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணாங்களா எவ்வளோ வருங்க? 180 வரும். ஓகேங்களா? அவங்க A+B 110 கொடுத்துட்டாங்க, B+C 135 கொடுத்துட்டாங்க. இப்போ B எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுவும் ஆட் பண்ணுங்களா A + 2B + B + C = 110 + 135. இப்போ நான் ஏற்கனவே சொல்லுங்கிறேன், 3 ஆங்கிளை ஆட் பண்ணுங்களா 180.
ஏபிசி இது மூணும் கொட்டினங்களா 180 போட்டுக்காங்க. இந்த ஒரு பி அப்படியே கட்டுங்க. 110 + 135 என்ன வருங்க 245. அப்போ பி ஈக்குவல் டு 245 minus 180 68 degree. Okay, option is D is correct. Okay, next 6th question பாருங்க. சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு பக்கம் ஏன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பரப்பளவு √3/4 ஏ ஸ்கொயர்னுவாங்க. அதனுடைய அளவு எவ்வளோங்க √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எனில் பக்க அளவை காண்க. இந்த √3 கேன்சலு, இந்த 4 இந்த பக்கம் போயிட்டாங்க. A² = 4 × 900. எப்பவுமே இது மாதிரி இருக்கிறப்ப நான் இப்படி கண்டுபிடிக்கும். 4க்கு ரூட் எடுத்துங்களா 2, 9க்கு ரூட் எடுத்துங்களா 3, இந்த 100க்குன்னு 10. ஸோ நமக்கு 2366. ஸோ ஏ பக்கன்றது ஏ, ஒரு பக்கத்தின் அளவு 60 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 7. இந்த கொஷின் பாருங்கள். இது மாதிரி கொடுத்துட்டாங்களவே, இது ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, நீள அகலம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 66, இது 12 சென்டிமீட்டர். இது வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. இது ரொட்டேட் பண்ணி இப்படி வருது. அப்போ பண்ணால் இதுதான் இந்த இது இங்கே ஜாயின் ஆகிக்கும், இது இங்கே ஜாயின் ஆகிக்கிச்சுன்னா ஹைட்டு வந்து எவ்வளோங்க 12 சென்டிமீட்டர். அவங்களே சொல்லிட்டாங்க 12 சென்டிமீட்டர் உருளையாகும். அப்போ இந்த கீழே இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து எவ்வளோ வருங்க, இது 66 சென்டிமீட்டர் வரும். சர்க்கிளினுடைய சுற்றளவு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கிளினுடைய சுற்றளவு. அப்போ இதிலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கிளினுடைய சுற்றளவு 2πr = 66. 2 × 22 r/7 = 66. ஒரு டைமு 3 டைம். ஓகேங்களா? ஸோ r = 21/2. 6. h = 12. ஸோ உருளையின் கன அளவுன்னா என்ன ஃபார்முலாங்க, πr²h. ஓகேங்களா? இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்களா, ஆன்சர் வந்துடும். πக்கு 22/7, rக்கு 21/2, hக்கு 12 போட்டுங்களா, நமக்கு ஆன்சர் வந்து 4158 கன-சென்டிமீட்டர் வந்துடும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின் சார். 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் 15, 20, 25 அரை சுற்றளவுன்னா ஒன்றும் இல்லை, சுற்றளவு அதில் பாதி எவ்வளோன்னு கேட்குறாங்க. சுற்றளவுன்னா நான் 3 பக்கத்தையும் கூட்டணும். 25 + 20 + 15. ஓகே, கூட்டணுங்களா 60. அரை சுற்றளவுன்னா 2, ஸோ 30. ஆரம் 28 சென்டிமீட்டருடைய அரை வட்டத்தின் பரப்பளவு. அரை வட்டம் ஆரம் வந்து 28. பரப்பளவுன்னா என்ன, πr². ஒரு வட்டம்னா அரை வட்டம்னா /2 போட்டுக்கிறேங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, போட்டுங்களா. 22/7 × r²னா 28 × 28/2, அவ்வளோ. ஓகே, 11, 7, 28 மல்டிப்ளை பண்ணுங்களா இது. ஓகே, நமக்கு 1232 அப்படி கிடச்சிடும். கொஷின் நம்பர் 10 பாருங்கள். 12 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தின் பக்கப்பரப்பு. கனசதுரம் கனசதுரத்தின் பக்கப்பரப்பு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னதுங்க,
இது வெளிப்பக்கம் மட்டும், வெளிப்பக்கம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படின்னா அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 6a², 6 12 a²ன்றது 12, 12 into 12 144. இல்லை, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது இந்த மேலேயும் கீழே விட்டுட்டாங்களா 4 4a², 4a². அப்படின்றப்ப நமக்கு 4 into 144 வந்து 576. ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 6a². LSA, இது LSAன்றது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இதை வந்து வெளிப்பக்க பரப்பளவுன்னுவாங்க, புறப்பரப்பளவு. இது மொத்த பரப்பளவு தமிழில். ஓகே, கொஷின் நம்பர் 11 பாருங்கள். 11th கொஷின். நார்மலாகவே ஒரு உருளை இருக்குன்னா, ஒரு உருளை இருக்குது, உருளையில் 3 ஒரு பங்கு தான், 3 ஒரு பங்கு தான் அதனுடைய கூம்பு. ஓகேங்களா, அதுக்கு தான் உருளையின் கன அளவு πr²h, πr²h. அதே கூம்புக்கு அதே அளவுன்னா 1/3. அதில் 3 ஒரு பங்கு தான். இப்போ பாருங்கள், களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்ட் ஒரு கூம்பை, 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, அப்படின்றப்ப பாருங்கள், களிமண் செய்யப்பட்ட உயரமுள்ள ஒரு கூம்பை, இப்போ மீதி இந்த πr² வந்து காமனாக இருக்கும். ஓகேங்களா, உருளைக்கு கூம்புக்கும் அதான் சொல்லிட்டான் அதே ஆரமுள்ள அப்படின்னு. ஹெச் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, ஹெச் வந்து பாருங்கள், அதே 3 வகுத்துங்களா. ஸோ 24 இப்போ 3 வகுத்துங்க 8. ஸோ ஒரு கன சதுர வடிவ நீர்த்தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர் அப்படின்னா அதனுடைய பக்க அளவை காண்க. இதில் ஒரு சின்ன லாஜிக் என்னென்னா, 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மீட்டர் கியூப்னால் இதனுடைய மீனிங் வந்து 1 மீட்டர் நீளம், அகலம், உயரம். ஒரு தொட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொட்டியில் தண்ணி, இந்த தொட்டி வந்து 1 மீட்டர் நீளமாக, அகலமாக, உயரமாக எல்லாமே 1 மீட்டர் இருந்துச்சுன்னா அது 1000 லிட்டர் பிடிக்கும் அப்படின்றது ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா, சரி. இப்போ ஒரு கனசதுரம்னா என்ன? கனசதுரத்தினுடைய கன அளவு a³. ஏன்றது என்ன? பக்க அளவு. இங்கே 27,000 லிட்டர்னால் 27 மீட்ரு கியூப்னு மீனிங்கு. இந்த 1000 லிட்டரை வந்து மீட்ரு கியூப். ஏன்னா நம்ம பக்க அளவை கண்டுபிடிக்கிறோம், நீளம். அது நீளத்தை வந்து நம்ம லிட்டரில் குறிப்பிட முடியாது, மீட்டரில் தான் குறிப்பிடணும். அதுக்காக இப்போ இது வந்து என்னது? a³ = 27. இப்போ a என்னதுங்க? 3 மீட்டர். ஓகே, 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலேருந்து 140 டிகிரி மைய கோணம். பாருங்கள், ஒரு வட்டம் 9 சென்டிமீட்டர் இருக்குது, இது 140 டிகிரி. ஓகேங்களா? ஓகே, இதிலேருந்து வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து கூம்பாக்கினால் கூம்பின் வலைப்பரப்பு. கூம்பின் வலைப்பரப்பு ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த θ/, இந்த இதனுடைய 360 πr², இதுதான் கூம்பினுடைய வலைப்பரப்பாக இருக்கும்.
ஓகேங்களா. ஏன்னா இந்த ஏரியா தான் அந்த வலைப்பரப்பாக மாறிடும். ஓகேங்களா. இது தனியாக இப்போ தீட்டா என்னது 140 டிகிரி. ஸோ 140 360 pi 22/7 9 ஸ்கொயர். ரேடியஸ்ன்றது 9 ஸ்கொயர் இல்லைங்களா. ஓகே சரி. இப்போ இது கேன்சல் பண்ணிங்களா பாரு. லாட் 0 0 9 இந்த 9 9 11 × 9 வரும். ஓகேங்களா. 11 × 9 99. ஏ ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 14th கொஷின். 14 மீட்டர் விட்டம். அப்போ r = 7. 20 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறு. கிணறுன்னா இப்படி. ஓகே. விட்டம்னா இது ஃபுல்லாக விட்டம். உயரம் 20 மீட்டர். ஓகே. உருளை வடிவில். ஓகே. தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மண் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி வைக்கிறாங்களா ஒரு மேடை. மேடைனாவே இந்த மேடை வந்து எப்படி நீங்கள் இப்படி வச்சுக்கணும், ஒரு கன செவ்வகமாக வச்சுக்கணும். ஓகேங்களா. கன செவ்வகமாக வச்சுக்கினா தான் நம்ம இது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. கன செவ்வகம்னா என்ன, அதனுடைய இதனுடைய கன அளவு மேடை அமைக்கிறப்ப இது நீளம் அகலம் இன்ட்டு உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. அப்படின்றப்ப உருளையினுடைய கன அளவு, உருளையின் கன அளவு என்ன, πr²h. இந்த கன செவ்வகத்தின் கன அளவு LBH. ஓகேங்களா. இந்த h தான் நம்மளை கொஷினாக கேட்குறாங்க. இப்போ இது பாருங்கள் 22/7. ஆரம் வந்து 7 × 7, உயரம் 20. இதில் L வந்து 20, 14h. அவ்வளோதான். 20 20 கேன்சல் ஆகிடும். இந்த 7 7 கேன்சல். இந்த 7 2 கேன்சல் 11. ஸோ கேன்சல்லே பாருங்கள் 11 மட்டும்தான் நிற்கிது. h ஈக்குவல். ஸோ அதுதான் நமக்கான ஆப்ஷன். ஆரம் 28 உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு. அரை வட்டம் சுற்றளவு. அரை வட்டத்தின் சுற்றளவுன்னா பாருங்கள் இது மட்டும் என்னதுங்க 2πr/2. ஸோ πr ப்ளஸ்ஸு இதுவும் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 6, இது ஒரு 6, இப்போ 2r. ஓகேங்களா. இப்போ πrன்றது 22/7 × 28. 4 4 × 88 ப்ளஸ் 2r. 28 ப்ளஸ் இன்ட்டு 2 56. ஓகே. 144 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 16. செவ்வக வடிவிலான ஒரு களத்தில் செவ்வகனால வரும் 60 மீட்ரு, இது 42 மீட்ரு. ஒரு மூலையில் குதிரை மேய்வதற்கு 14 மீட்டர் நீளம் கயிறு. இப்போ இது 14 மீட்ரு, இங்கேயும் 14. இப்படி தான் அது சாப்பிடும். 14 மீட்ரு, இது 14. குதிரை மேயாத பரத்தின் பரப்பு இது தான் என்னென்னு கேட்குறேன். அப்போ என்ன, டோட்டல் பரப்பு கண்டுபிடிச்சிட்டு இது மட்டும் கழிச்சிட்டுங்களா சரி போயிடும். 60 × 42. ஸோ டோட்டல் பரப்பு மைனஸ் இது வந்து என்னதுங்க ஒரு கால் வட்டம் இல்லைங்களா. வட்டத்தின் பரப்பில் என்னது πr². கால் வட்டம்னு 4. இந்த ஆரம் வந்து எவ்வளோங்க, இந்த 14. ஓகே. போட்டுங்களா நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கிடச்சிடும். 60 × 42 0 25 மைனஸ் 5 22/7 இன்ட்டு ஆரம் வந்து 14 × 14. இப்படி போட்டிங்கன்னா நமக்கு டைரக்ட் ஏ ஆப்ஷன் கிடச்சிடும். உங்களுக்கு இது சொல்லிட்டு செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் இந்த கால்வட்டத்தின் பரப்பளவு, அப்போ தான் குதிரை மேயாத பரப்பளவு கிடச்சிடும். ஓகே.
கொஷின் நம்பர் 17 பாருங்கள். 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம். ஸோ அவங்கள கூம்பு சொல்லிட்டாங்க, சுற்றளவு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, உயரம் கொடுத்துட்டாங்க. கூம்பின் கன அளவு என்ன? ஓகேங்களா, உயரம்னா தான் இந்த உயரம் தான் 12 சென்டிமீட்டர். ஓகே, சுற்றளவுன்னா பை ஆர் எல் ஈக்குவல் டு 44. கன அளவு வந்து என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஆரம் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா, ஆரம். சரி, இப்போ கொஷின் பாருங்கள். இது 44 சென்டிமீட்டர் சுற்றளவு அப்படின்னோடனே என்னென்னா இந்த சுற்றளவு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த சுற்றளவுன்னு 2πr. 2πr ஈக்குவல் டு 44. ஸோ 2 × 22/7 × r ஈக்குவல் டு 44. ஸோ r ஈக்குவல் டு 7. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 7. நமக்கு ரேடியஸ் 7 தெரியும், ஹெச் ஈக்குவல் டு 12 தெரியும். ஸோ நமக்கு இதை வச்சு கன அளவு என்னது? வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹெச். 1/3 πr 1/3 πr ஸ்கொயர் ஹெச். இப்படி போட்டவங்கள 616 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்ட்டு நமக்கு வந்துடுது. ஓகேங்களா, சரி. கொஷின் நம்பர் 18 பாருங்கள். ஒன்பது சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஈக்குவல் டு 9 திண்ம குளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் கூம்பின் உயரம் என்ன அப்படின்றது கேட்குறேன். ஓகேங்களா, ஸோ கூம்பினுடைய ஹெச் என்னன்னு கேட்குறேன். கோலம்னா என்ன? கோலத்தினுடைய கனவு 4/3 πr க்யூபு. இது 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஓகேங்க, இதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறேங்க. இது கம்பேர் பண்ணுறேங்க. இந்த ரேடியஸ் அதே சேம் 9 தான். அப்போ ஹெச் மட்டும்தான் நமக்கு தெரியும். இதில் போட்டாங்களா பாருங்கள், 4/3 பை அப்படி கூட வச்சுக்கோங்க. பை ஆர் க்யூப் வந்து 999 மல்டிப்ளை போட்டு இருக்கட்டும். ஓகேங்களா, 4 5 81 3 243. ஸோ இதுதான் கோலத்தினோட கனல். அதே ஆரமுள்ள 1/3 பை கூம்பு ஆர் ஸ்கொயர்னால் கூம்பு. ஆர் ஸ்கொயர் எவ்வளோ? 9 × 9 ஹெச். இந்த 2 9 கேன்சல் பண்ணிட்டு 3000. 5 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 4 இருக்கும், இங்கே 1/3 இருக்குது இன்ட்டு ஹெச் இருக்குது. இது இங்கே போச்சுன்னா ஓகே இருங்க, இங்கே ஒரு 3 இருக்குது. 4 × 3 இங்கே ஒரு 3 இருக்கும். இந்த 3 இங்கே போச்சுன்னா ஒரு 3 ஈக்குவல் டு ஹெச். ஸோ 36 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 19 பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு காணுங்க. சுற்றளவு 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னா ஒரு பக்கம் எவ்வளோ இருக்குங்க? 180/3 அப்படின்னா 60. ஓகே, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னா அதுக்கான பரப்பளவு என்ன? √3/4 a² இல்லைங்களா? √3/4 a வந்து 60 × 60. 4 ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 30 இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன், 900 √3. இதுதான் ஆன்சரு. இவங்க √3க்கு வேல்யூ போட்டு மல்டிப்ளை. √3க்கு என்னது? 1.732 × 900. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்களேன், இது வருது. ஓகே, கொஷின் நம்பர் 21 பாருங்கள். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 144 மீட்டர் தொலைவு கொள்ளுங்கள். அது எத்தனை சுற்றுகள் அப்படின்றது.
மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய ஆரம் 35. இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு சக்கரம் வந்து டிஸ்டன்ஸ்ன்னு இப்படி ட்ராவல் பண்ணுறப்ப இப்படியே தானே உருண்டுட்டே போவோம். அப்போ இது 1 மீட்ரு போதும்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு இதுன்னு. இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கு வந்து 2πr 22/7 × 35. 220 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? ஒரு சக்கரம் வந்து ஒரு சுற்று நடந்து 220 சென்டிமீட்ரு. 154 மீட்டருக்கு எத்தனை சுற்றுகள் அப்படின்றது இது பாருங்கள். 154 மீட்டர் இருக்குது இல்லைங்களா? மீட்ரு வந்து சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். சென்டிமீட்டர். ஓகேங்களா? 1 மீட்டர் = 10⁻² சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் = 100 சென்டிமீட்ரு. ஸோ இது 100 சென்டிமீட்டர் போட்டுக்கணும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணுங்கள். இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ 70 சுற்றுக்கு. ஓகேங்களா? ஓகே. கொஷின் நம்பர் 21. ஒரு கன சதுரத்தின் மொத்த வலைப்பரப்புன்னா 6a² = 384. ஒரு பக்கம்னா ஏ என்னன்னு கேட்குறேன். கேன்சல் பண்ணிங்களா? ஸோ 4 a = 8. கொஷின் நம்பர் 22. 2 உருளைகளின் உயரங்கள், ஸோ இது h1 h2 ஆரங்கள் கனளவு என்னன்னு கேட்குறேன். அப்படியே கனளவு எழுதிடுங்க. உருளைக்கு என்னது πr² h11 πr2² h2. இந்த பை கேன்சல். r1² என்ன? உயரங்கள். இங்கே 2 போட்டுக்கணும். 2 × 2 4. h இந்த 1. இந்த r2 வந்து என்னது? 1 × 1. h2 வந்து 2. ஸோ 2:1. பாருங்க, 2 மட்டும் தான் இருக்குது. இங்கே 1 இருக்குது. சி ஆப்ஷன். கொஷின் நம்பர் 23. 6 ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கனளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதனால் கிடைக்கிறது? கோளத்தின் கனளவு என்ன? கனளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதனால் கிடைக்கிறது? பாருங்கள், 4/3 πr3. அதனுடைய பரப்பளவு வந்து என்னதுங்க? 4πr². இப்போ இதிலேருந்து இது வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன பெருக்கணும்? இங்கே ஒரு 1/3 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே r³ இருக்குது, இங்கே r² இருக்குது. அப்போ ஒரு r. ஸோ r/3 பெருக்கிறதுனால அது கிடைக்குது. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. இதுக்கு 3 மீட்டர். ஓகே. a³ = 27 மீட்டர்னு சொல்லிப்போம். 1 மீட்டர்³ = 1000 லிட்டர்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு a = 3 மீட்டர். ஏரியா ஆஃப் ராம்பஸ் அப்படின்றப்ப இதுதான். இது ஒரு டைகோனல், இது ஒரு டைகோனல். ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்களா இப்படி வரும் நமக்கு. இது 2 மல்டிப்ளை பண்ண அது 2ஆல் வகுக்கிறோங்க. 1/2 d1 × d2. ஸோ அதுதான் இதுக்கான ஏரியா. ஸோ ஆப்ஷன் வந்து இது சி ஆப்ஷன். ஓகே.
நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீதி 25 கொஷின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி சொல்லிடுறேன். தேங்க்யூ.